Please subscribe Sadhguru Sai Creations. முக்கியமான வர்ம புள்ளிகள் எல்லாமே நம்ம காலில் தாங்க இருக்குது. உடலில் ஏதாவது நோய் இருக்குன்னா அது நம்ம கால் பாதத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம். கழிவுகள் அதிகமாக தேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்தில் எல்லாமே நமக்கு கால் பாதத்தில் வீக்கம் ஏற்படுது. கால் பாதத்தை எப்படிங்க நம்ம பராமரிக்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாகவே கால் பாதத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுறோம். கால் பாதம் அப்படின்னு சொல்கிறது ஒட்டுமொத்த உடல்லையும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குது, செக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கால் பாதங்களை எப்படிங்க பராமரிக்கிறது? நம்ம உடலுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லைங்களா? ஆனால் கால் பாதத்தை வைத்து தான் நம்ம உடலோட ஆரோக்கியம் எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான வர்ம புள்ளிகள் எல்லாமே நம்ம காலில் தாங்க இருக்குது. ஸோ அப்படி நம்ம கால் பாதத்தில் வரக்கூடிய சில பிரச்சனைகள், அதற்கான இயற்கையான தீர்வுகள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். முக்கியமாக இந்த கால் பாதத்தில் வரக்கூடிய சில பிரச்சனை, அதாவது நம்ம உடலில் ஏதாவது நோய் இருக்குன்னா அது நம்ம கால் பாதத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, கால் பாதத்தில் மேல் பக்கமாக ஒரு வீக்கம் இருக்கிறது, ஃபீடல் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா, நம்ம உடலில் ரத்த ஓட்டம் குறையும் போது கால் பாதத்தில் அதிகமான வீக்கம் ஏற்பட்டுச்சுனாலும் இந்த பிரச்சனை இருக்குங்க. அதாவது அந்த நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப குறையுது, இல்லை உடலில் ரத்தத்திலேயே கழிவுகள் அதிகமாக தேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்தில் எல்லாமே நமக்கு கால் பாதத்தில் வீக்கம் ஏற்படுது. அப்போ ஜென்ரலாக பார்த்தோம்னா இந்த ஃபீடல் எடிமான்னு சொல்கிறது நீங்கள் கைகளை வைத்து விரலை வச்சு அழுத்தும் போதே குழி விழற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு இந்த கால் பாதத்தில் அந்த வீக்கத்தை சரி செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு சில நபர்களுக்கு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நமக்கு கால் பாதத்தில் வீக்கம் இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து அதற்கான சிகிச்சைகள் உடனடியாக எடுக்கணும். அதே மாதிரி கால் விரல்களில் வரக்கூடிய பிரச்சனை, கால் விரல்களில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது. இல்லை நகங்களில், கால் நகத்தில் முக்கியமாக இந்த கட்டை விரலில் ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு லைன், ஒரு பிளாக் கலரில் ஒரு லைன் தெரியுதுங்க அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு கால் கட்டை விரலில் கருப்பு நிறத்தில் ஒரு கோடு தெரியறது, இல்லை நமக்கு கால் கட்டை விரல்லையே நகம் கலரே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாலும் நம்ம கவனமாக இருக்கணும். சிறுநீரக பாதிப்போ இல்லை கார்டியாக் இஷ்யூஸ், இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ கால் பாதத்தில் நமக்கு இந்த மாதிரி ஒரு கோடு தெரியறது, காலில் நகங்கள் கலர் சேஞ்ச் ஆகியிருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இதை தாண்டி இன்னும் ஒரு சிலருக்கு கால் பாதத்தில் கால் ஆணி பிரச்சனை இருக்கும். ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே ஒர்க் பண்ணுறவங்க, பல வருஷமாக நான் நின்றுட்டு தாங்க ஒர்க் பண்ணுறேன், பெரும்பாலும் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சோடனே நான் சமையல் காட்டில் குக் பண்ண ஆரம்பித்தேன்னா ஒரு 5 hours 4 hours அப்படியே நான் நின்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றவங்க, இல்லை சரியாக காலணிகள் அணியாமல் நீங்கள் நடந்துகிட்ருக்கீங்க, பேர் ஃபுட்லேயே நடந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரஃப் சர்ஃபேஸில் நம்ம நடக்கிறோம். அப்போது கால்களில் என்ன ஆகும், கால் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதி ரொம்ப கடினமாகி நமக்கு கால் ஆணி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் இதை தாண்டி நிறைய பேருக்கு கால் பாதம் முழுவதுமே வெடிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த சொரியாசிஸில் ஒரு டைப் இருக்குது. ஸோ பல்மோ பிளான்டர் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளங்கை உள்ளங்காலில் மட்டும் இந்த சொரியாசிஸ் டைப் நமக்கு தெரியுங்க. கால் பாதத்தில் பார்த்தோம்னா வெடிப்பாக இருக்கும், தோல் தோலாக உறிந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி இந்த கால் பாதத்தில் அதிகமான வறட்சி இல்லைங்களா, இந்த வறட்சி தன்மையினால் கால் பாதத்தில் குதிகாலில் நமக்கு அதிகமான வெடிப்பு வர்றது, இதுவுமே நமக்கு சருமத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. உடலில் அதிகமான உஷ்ணமோ இல்லை பித்தம் இருந்தாலோ நமக்கு கால் பாதத்தில் வெடிப்பு அதிகமாக வருது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சிலருக்கு குதிகாலில் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ
ஸோ பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். இந்த காலில் குதிகாலில் இருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட்டில் ஒரு பாதிப்போ இல்லை இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு நம்ம கால் பாதத்தை தரையில் வைத்து நடக்கும்பொழுது அதிகமான ஒரு வலியை நம்ம உணர்வோம். இந்த மாதிரி கால் பாதத்தில் வரக்கூடிய பிரச்சனை, கால் பாதத்தை எப்படிங்க நம்ம வந்து பராமரிக்கலாம்? ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கால் பாதத்தை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ சுகர்லாம் அதிகமாகிடுச்சு, பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா கால் பாதத்தில் அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க, அந்த வலி வேதனை டெய்லி நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்ருக்கேன், நடக்க முடியல. ஸோ இந்த ஓப்பன் உண்டாக இருக்கும், உள்ளே நமக்கு போன் தெரிகிற அளவுக்கு டீப்பாக இருக்கும். அது குழி விரணம்னே சொல்லுவாங்க. அவ்வளோ டீப் அல்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் நமக்கு கால் பாதங்களே ஆரம்பத்திலே நம்ம பராமரிக்காமல் விட்டுட்டோம்னா அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனை நமக்கு ஏற்படுத்திடுது. அப்போது இந்த மாதிரி கால் பாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, கால் பாதத்தை எப்படிங்க பராமரிக்கலாம்? உங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா HbA1c லெவல் 7, 8, 9 இந்த மாதிரி கிராஸ் ஆகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ கால் பாதத்தில் ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் பிற்காலத்தில் அதிகமான பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுத்துக்க முடியும். அப்போது சுகர் இருக்குது, லைட்டாக ஒரு டாட் வந்துச்சு, எனக்கு சின்ன புண்ணு மாதிரி இருக்குன்னா உடனே அதுக்கான சிகிச்சைகள் எடுத்துடணும். நாளடைவில் அது என்ன ஆகும்னா அதிகமாகிட்டே போயிடும். ஸோ அப்போ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு சிலருக்கு இந்த கால் ஆணி இருக்குது அப்படின்னு சொன்னால், கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல சித்த மருத்துவத்தில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில மருந்துகள் இருக்குது. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல என்னென்னங்க நம்ம மருந்துகள் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குன்றிமணி தைலம். ஸோ இந்த குன்றிமணி தைலம் அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலும் நம்ம ரெகுலராக சில தோல் நோய்களுக்கு, தீராத தோல் நோய்கள் இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். இந்த குன்றிமணி தைலம் இதனோட நம்ம என்ன பண்ணால் பூண்டு சாறு எடுத்து கலந்து கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வச்சுக்கிட்டே வரணும். கால் ஆணி அப்படின்னு சொன்னால் ரஃப்பாக அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பாக உள்ள ஒரு க்ரோத் மாதிரி வளர ஆரம்பிக்கும். ஸோ இது போன் லெவலுக்கு போயிடுச்சுன்னா எலும்புகளில் போயிட்டு சேர்ந்து அங்கேயுமே நமக்கு வலியை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த கால் பாதத்தில் கால் ஆணி இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். குன்றிமணி தைலம். குன்றிமணி தைலத்தில் பூண்டு சாறு மிக்ஸ் பண்ணி கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். என்ன நேரத்தில்? நம்ம இரவு நேரத்தில் அதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம், இல்லை பகல் நேரங்களையும் எப்போல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம கால் பாதத்தில் இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாங்க. ஒரு சிலருக்கு கால் பாதத்தில் ஸ்கின்னே வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், கால் ஆணி இருக்காது, ஆனால் ஸ்கின் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கால் பாதத்தில் இருக்கக்கூடிய கால் ஆணி பிரச்சனை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டே வருது. இதுவே கால் பாதத்தில் ஒரு ட்ரைனஸ் இருக்குது, சொரியாசிஸ் கண்டிஷன் இருந்தாலோ, கால் பாதத்தில் அதிகமான ஒரு வெடிப்பு இருக்குன்னா இதே குன்றிமணி தைலத்தை அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். கஸ்தூரி மஞ்சள், பரங்கிப்பட்டை பொடி இது ரெண்டுமே விளக்கெண்ணெயில் மிக்ஸ் பண்ணி கால் பாதத்தில் இருக்கக்கூடிய வெடிப்புகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுவே உங்களுக்கு சொரியாசிஸ் இருக்குங்க, கால் பாதம் முழுவதுமே எனக்கு வெடிப்பு வெடிப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வெட்பாலை தைலம் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ ரெகுலராக நம்ம என்ன பண்ணலான்னா வெட்பாலை தைலம் கால் பாதத்தில் ஒரு நாளைக்கு 3 வேளை மறக்காமல் இதை அப்ளை பண்ணுங்கள். ஒரு முறை நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணினீங்கன்னா குறைந்தது ஒரு 30 மினிட்ஸாவது அது காலில் அப்படியே இருக்கணும். குறைந்தது அந்த 30 நிமிடமாவது கால்கள் அப்படியே இருக்கும்பொழுது தொடர்ந்து இதை நம்ம காலில் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அந்த சொரியாசிஸ் கண்டிஷனும் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. இப்போ டெய்லி இரவு எப்போ நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கீங்களோ அப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ வெதுவெதுப்பான தண்ணீர் கொஞ்சம் எடுத்துகிட்டு இதில் திரிஃப்லா சூரணம் இல்லைன்னா கல்லுப்பு கொஞ்சம் இல்லைன்னா மஞ்சள் பொடி, இந்த 3ல் ஏதாவது ஒன்று சேர்த்து அந்த வெந்நீரில் கால்களை அப்படியே டிப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ கால்களை அப்படியே டிப் பண்ணியே வச்சுட்டே இருக்கும்போது அடுத்து நமக்கு என்ன நடக்கும், கொஞ்ச நேரம் கால்களில் இருந்து அந்த கழிவுகள் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எங்கேயாவது உங்களுக்கு கழிவுகள் இருக்குது, இல்லை கால் பாத வெடிப்பில் அழுக்கு இருக்குது, இல்லை கால் நகங்களில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டஸ்ட்லாம் இருக்குன்னா அதை மைல்டாக க்ளீன் பண்ணிவிட்டு
நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த தைலத்தை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ டெய்லி நைட் ரெகுலராக இதை பண்ணிட்டு வாங்களேன், ஆழ்ந்த தூக்கமும் உங்களுக்கு வரும். ஏன்னா கால் பாதம்னா நம்ம உடலில் பல நரம்புகள் அங்கே வந்து சேரக்கூடிய இடம். அதனால தான் கால் பாதத்தில் நிறைய வர்ம புள்ளிகள் எல்லாமே இருக்குது. அது ஒவ்வொன்றா நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். அப்போ கால் பாதத்தில் நல்ல இந்த மாதிரி நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க. இரவு தூங்கும்போதும் இந்த ஆயிலெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போதும் கால் பாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகுது. ஸோ சரியாக தூக்கம் வரல, கண் எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இரவு நேரத்தில் இந்த பசு நெய் இருக்குது பார்த்திங்களா, இதையும் நம்ம உள்ளங்காலில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உள்ளங்காலில் லைட்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது இரவு நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வருங்க. பொதுவாகவே கால் பாதத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுடுறோம். ஆனால் காலப்போக்கில் இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா கல்லீரலில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் கால் பாதத்தில் பிரச்சனை இருக்கும். இப்போ நகங்களில் கோடுகள் இருக்குனாலும் ரொம்ப கவனமாக இருங்க. கால் கட்டை விரல் வலி இருக்கா, யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். ஸோ கால் கட்டை விரல்களில் வரக்கூடிய வலி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த யூரிக் ஆசிட் லெவலை நம்ம செக் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ கால் பாதம் அப்படின்னு சொல்கிறது ஒட்டுமொத்த உடல்லையும் அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குது, செக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. கால் பாதத்தில் பிரச்சனை இருந்தால் அதை உடனடியாக கவனிக்கணும். ஸோ கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைக்கு இயற்கையான தீர்வுகள் என்னன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.